சற்று முன் வெளியான தகவல். நகையை அடகு வைத்து பணத்தை வாங்கிட்டால் போதுமா? நகை பாதுகாப்பாக இருக்குமா? ஏலம் விடுவார்களா என்று என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வங்கியில் நகையை அடகு வைக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய நகையை வங்கியில் அடகு வைத்து பணம் வாங்கிவிட்டால் அந்த நகை வங்கியில் அப்படியே இருக்காது. அதன் விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து நிலைமை மாறும். கவனமாக இல்லாவிட்டால் இழப்பு உங்களுக்கே. அதாவது தங்க நகை கடன் வாங்கும் போது கடன் வழங்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் உங்கள் நகைகளை ஒரு உணர்வுபூர்வமாக பொருளாதார கருதுவதில்லை. அவர்கள் அதை அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சந்தை மதிப்பு கொண்ட இணையமாகவே பார்ப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கும் தொகை அந்த மதிப்பின் ஒரு பகுதியே தவிர முழு தொகை அல்ல. ஏனெனில் தங்கத்தின் விலை குறையும் நேரத்தில் உங்கள் கடன் தொகையும் வட்டியும் அப்படியே இருந்தாலும் நீங்கள் அடமானம் வைத்த பொருளின் மதிப்பு குறைய தொடங்கும். சரி, விலை குறையும் போது என்ன நடக்கும் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கடன் தொகை மற்றும் நகை மதிப்பு ஆகிய இரண்டுக்கும் உள்ள இடைவெளி மிகவும் சிறியதாகும் போதுதான் சிக்கல் எழுகிறது. ஆரம்பத்தில் கடன் வழங்குபவர்கள் உங்கள் தங்கத்தின் முழு மதிப்பையும் உங்களுக்கு செலுத்துவதில்லை என்பதால் எப்போதும் ஒரு பாதுகாப்பு இடைவெளி இருக்கும். ஆனால் விலை கணிசமாக குறைந்தால் அந்த பாதுகாப்பு இடைவெளி குறைய தொடங்கும். உங்களுடைய மாத இஎம்ஐ மாறாததாலும் மறுநாள் யாரும் உங்களை அழைக்காததாலும் நீங்கள் உடனடியாக அதை கவனிக்க மாட்டீர்கள். ஆனால் பின்னணியில் உங்கள் கடனை பாதுகாக்க உங்கள் தங்கத்தின் மதிப்பு இன்னும் போதுமானதாக இருக்கிறதா என்பதை கடன் வழங்குபவன் கண்காணிப்பார்கள். சரி, உங்களுக்கு எப்போது அழைப்பு வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கத்தின் விலை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு கீழே குறைந்தால் கடனின் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துமாறு அல்லது அதிக தங்கத்தை பிணையமாக வைக்குமாறு கேட்டு உங்களுக்கு ஒரு அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி வரலாம். கடன் வழங்குபவரின் பார்வையில் இப்போது ஆபத்து அதிகரித்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் கடன் வாங்கிய போது அது ஒரு நேரடியான பரிவர்த்தனையாக தோன்றியது. இதனால் தங்கத்தை அடமானம் வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் திருப்பி செலுத்துவதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இப்போது அவர்கள் கருத்தில் கொள்ளாத மற்றொரு நிபந்தனை எழுகிறது. அதாவது புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்று இங்கே பார்ப்போம். வங்கியிடம் இருந்து ஒரு செய்திக்கு நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றாலோ அல்லது கடனின் ஒரு பகுதியை திருப்பி செலுத்த முடியாவிட்டாலோ அல்லது கூட்டுறவு தங்கத்தை அடமானம் வைக்க முடியாவிட்டாலோ கடன் கொடுத்தவர் அதிக நேரம் காத்திருக்க மாட்டார். தங்கத்தின் விலை மேலும் வீழ்ச்சியடைவதற்கு முன்பு தங்கள் பணத்தை மீட்பதே அவர்களின் முதன்மை நோக்கமாக இருக்கும். இருப்பினும் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்ப்பதை விட நிலைமை மிக விரைவாக மோசமாகலாம். குறிப்பாக விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வரும் பட்சத்தில் நிலுவைத் தொகையை மீட்க கடன் கொடுத்தவர் தங்கத்தை ஏலம் விடும் முறையை கையாளலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, கவனமாக இருக்க வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் என்று இங்கே பார்ப்போம். பெரும்பாலான மக்கள் கடனை விரைவாக திருப்பி செலுத்திவிடலாம் என்ற அனுமானத்தில் தங்க கடன் வாங்குகிறார்கள். அதனால் ஆரம்பத்தில் விலை ஏற்ற இறக்கங்கள் ஒரு கவலையாக தெரியவில்லை. ஆனால் சந்தைகள் எப்போதும் மெதுவாகவோ அல்லது நாம் எதிர்பார்ப்பது போலவோ நகர்வதில்லை. ஒரு
குறுகிய காலத்திற்குள் கூட விலை மிகவும் சரிந்து நிலைமையை முற்றிலும் மாறிவிடும். ஒரு காலத்தில் எளிமையான மற்றும் குறைந்த மன அழுத்தமுள்ள கடனாக தோன்றியது. இப்போது நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒன்றாக மாறுகிறது. திருப்பி செலுத்தும் விஷயத்தில் மட்டுமல்ல, தங்கத்தின் விலை போக்குகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நிம்மதியாக இருக்க முடியாது. அதாவது முதலில் இது ஆபத்தானதாக தெரியவில்லை. இது கவனிக்கப்படாமல் போவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், தங்கம் பாதுகாப்பானது என்று தோன்றுவதும், தங்கத்தின் மீது கடன் வாங்குவது என்பது பிணையற்ற கடன் வாங்குவதிலிருந்து வேறுபட்டதாக தெரியவதும் தான். ஆனால் தங்கம் அடமானம் வைக்கப்பட்டவுடன் அது மற்ற சொத்துக்களைப் போலவே செயல்படுகிறது. அதன் மதிப்பு ஏற்ற இறக்கத்திற்கு உள்ளாகலாம். கடன் அப்படியேதான் இருக்கும். ஆனால் உங்கள் மன நிம்மதி நிலை மாறும். உங்களுடைய நகைக்கு நீங்களே பொறுப்பு. தங்கத்தின் விலையில் ஏற்படும் சரிவு என்பது நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை உடனடியாக அதிகரிக்காது. ஆனால் அது கடன் வழங்குபவரின் பார்வையில் தங்கள் கடனின் பாதுகாப்பை குறைக்கலாம். இதுவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தூண்டுகிறது. எனவேதான் இந்த செயல்முறை பணம் திரட்டுவதற்கான ஒரு விரைவான மற்றும் எளிதான வழியாக தோன்றினாலும், சந்தை உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அது சிக்கலானதாகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகளை போடுறோம். அதே சமயம் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். அதே சமயம் உங்களுக்கு இந்த செய்தியில உங்களுக்கு வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சூரியன் ராசி மாற்றம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். அந்த வகையில்தான் சூரியன் சந்திரனின் ஏப்ரல் 14 மேச ராசிக்கு மாறி இருக்கிறார். இதன் தாக்கம் அனைத்து ராசிகளில் இருந்தாலும் குறிப்பிட்ட 3 ராசிகளில் மேசம், மிதுனம், தனுஷ் அதிகம் காணப்படும். மேசம், சூரியன் மேச ராசியின் முதல் வீட்டில் நுழைந்திருக்கிறார். இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் அற்புதமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் வெற்றிகளை குவிக்க முடியும். வேலையிடத்தில் கடின உழைப்புக்கு மதிப்பு கிடைத்து மேலதிகாரியின் ஆதரவை பெற முடியும். தொழில் செய்து வருபவர்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.